இன்னைக்கு நம்ம பிப்ளியா ஃபைல் பிரின்சஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த மிரேல்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நைட் கொடுத்துருப்பாங்களா, அதை பற்றியே நம்ம இல்லையானா யோசிச்சுட்டு இருக்கா. அண்ணனும் ஆனாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன சோகமாக இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒரு விஷயத்த ஹீரோட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏதாச்சும் உதவி என்ன கேளு எங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்கே அலெக்ஸ் வந்துடுறான். அவன் அவனுக்கு எப்போதும் ஒரே வேலை தான், ஹீரோயினை பார்த்தோன்னே இங்கே தான் இருக்கு ஏலியனா, இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். சரி, இங்கே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வேற இல்லை, நம்மள தான் வேலை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எலியானாவும் அதை எடுத்துக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தா அவங்க சுற்றி இருக்க அவங்கெல்லாம் இதை கொண்டு போங்க, இதை கொண்டு போங்க, இதை கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்கிறாங்க. இதையும் வாங்கிக்கிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. இவங்க வேலைக்கு ஆள் தான் வச்சா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கப்ப அங்க பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணை கூட கிளானுக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு கூட இன்னொரு ஒருத்தி போன எபிசோட்ல வந்தாலே அந்த எலியானாவோட டிசைனை தான் டிசைன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வந்தால, அவ கூட எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே நம்ம எலியானாவும் பார்த்துட்டு இருப்ப அந்த மிரேல் பொண்ணை பத்தியும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியே தனியா ஓடி வந்துடுறா. அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா அந்த மிரேல் பொண்ணை பத்தி தான். இது மாதிரி மிரேலுங்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, சொல்லப்போனா நிச்சயம் பண்ற அளவு கூட போயிருப்பாங்க போல. ஆனா ஹீரோ நம்ம ஹீரோயினியை தான் சூஸ் பண்ணியிருக்கான். அதை எனக்கு அப்போ யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளோவா தோணலை, ஏன்னா போலியான ஃபியான்சன் தானே இருந்தா. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா மிரேல்கிட்ட இப்போ லெட்டர் வேற வந்திருக்கு, அவள் வேற அவள் ஹஸ்பண்ட் வேற இப்போ இல்லை, ரெண்டு பேருமே வேற க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதை பற்றிலாம் அப்படியே சுகமாக நினச்சிட்டு வர பின்னாடி ஆலன் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போலையே, நான் வேணும் தூக்கிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான் பின்னாடியே. இப்போ திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். இல்லை வேணாம்னு சொல்லிட்டு வர அவனுக்கு சுகமாயிருது. என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, நான் தான் ஆலன் அப்படின்னு சொன்னோன்னு திரும்பி பார்த்துட்டு ஐயோ சரின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அவன் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான், பிரின்ஸை நினச்சி சுகமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை பிரின்ஸ்கிட்ட சொல்லிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆலன் கேட்குறான், எதை பற்றி சொல்ல போறீங்க, அந்த பொண்ணுங்களை பற்றியா இல்லை வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இவன் வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரியை பற்றி ஏதோ கேட்குறா. இது மாதிரி அதெல்லாம் சரியா முடிஞ்சிட்டா, அவங்க முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிலிட்ரியை பற்றி கேட்க, ஆலன் திரு முழிச்சிட்டு இருக்கான். இன்னும் அவங்க எதுவுமே முடிவு எடுக்கல போல, நினச்சபடி தான். இது மாதிரி நான் தேவையில்லாமல் என்னோட கருத்துக்களை சொல்லாமல் இருந்திருந்தா எல்லாமே இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருக்கும், என்னால் தான் இப்போ பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமாக நின்றுட்டு இருக்கா. ஆலன் இதை பார்த்துட்டு, சரி ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் குழம்பிக்கிறீங்க, அதெல்லாம் கிறிஸ் எல்லாத்தையும் பார்த்து போகிற அப்படின்னோடனே, நான் எப்போ பார்த்தாலும் ஹீரோவோட பாதுகாப்புலேயே இருக்கேன், என்னால் தனியாக செயல்பட முடியல, நான் பொறுப்பாக நடந்துக்க மாட்டேறேன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எதா இருந்தாலும் ஹீரோ கிட்ட போய் பேசுங்க, உங்களுக்கு எல்லா தெளிவுமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலனும் அமுச்சு வைக்கிறான். அதுவும் சரிதான், எதா இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஆஃபீஸ்க்கு பார்க்குறா. இன்னும் ஹீரோ காணும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ஃபைலில் வச்சுட்டு அங்கே பார்க்குறா. அந்த மிரேல் கொடுத்த லெட்டர் இருக்குது, அது அப்படியே சோகமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடறா. இங்கே அடுத்த சீனில் ஒரு டீச்சர் இவளுக்கு முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதை மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்ப சோகமாகவே இருக்காளா. அவங்க பார்த்துட்டு, ஏன் இப்போ எதுக்கு குழப்பமாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, குயின் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க உன்ட்ட, அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஹீரோவுக்கு இன்னொரு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மிலிட்ரியை சேர்ந்த ஒருத்தர் அவரோட பேத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களாம். அவர் மிலிட்ரியில் பெரிய இடத்துல உள்ளவர் தான். இது மாதிரி அரசு குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் இடையில உறவு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பேத்தி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்க மேலே ப்ரெஷர் போடுறாராம். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏன்னா அரச குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு பெரிய குடும்பம், இப்போ அரச குடும்பத்துக்கு கீழே இருக்கிறாங்கல்ல, ஒரு உயர்வான குடும்பம், அவங்களுக்கும் அரச குடும்பத்துக்கு கிடைக்கல உறவு நல்லா இருக்கணும்னா இது மாதிரி அவங்க பொண்ணு அரசருக்கு கட்டி வச்சிருவாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணம், இது நீ ஏற்றுக்கிறியா? ஹீரோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத நீ ஒத்துப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப நம்ம ஹீரோயினி அப்படியே அமைதியாகவே தான் இருக்கா. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. இல்லையா யோசிச்சுட்டே இருக்கா, எந்திரிக்கிறப்பயே இது மாதிரி இன்னைக்கு போயிட்டு ஹீரோட்ட எப்படியாச்சும் பேசணும், அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராது, நான் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அந்த மிரேல்கிட்ட லெட்டர் வந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹீரோ கிளான் கூடயும் அலெக்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி ஏதோ பிரச்சனை நடந்துருச்சான், அப்போ சீக்கிரம் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதுக்குள்ளே வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப, இல்லையா அப்படியே உள்ளே அமைதியாக நின்றுட்டு இருக்கலாம். அவளை பார்த்தோன்னே ஓடி கட்டி பிடிச்சிக்கிறான், அவனை ரொம்ப மிஸ் பண்ண தரமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. இல்லையா சொல்ல வந்ததே சொல்ல முடியல. அதோட ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, இது மாதிரி ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்தோடனே நம்ம பேசலாம், ஹாலிடே இருக்கும்ல நியூ இயர் அப்போ பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி வேற என்ன பண்ணுறதுன்னு எலியானாவும் அமைதியாகவே இருக்க. போகிறப்ப திருப்பி எலியானா பிடிச்சிக்கிறா. ஹீரோ பார்த்துட்டு,
ஓ நீ ரொம்ப தனிமையா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு வரப்ப இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இருக்குன்னா அப்ப போயிட்டு வந்துடலாம்ல, என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறான். அப்படியே இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயினிய. அங்க ஒரு மெய்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, இது மாதிரி உங்களை பார்க்க அந்த ஷேரன் பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷேரன் யாருன்னா தி கிளானோட ஃபியான்சி, அந்த குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எலியானா வரா. அங்கதான் அந்த லேடி நைட்டும் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு எலியானா வந்தோடனே உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அந்த லேடி நைட்டையும் வெளில அமுச்சு வச்சிடுறா. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது இல்ல, அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நான் வந்து பார்ட்னரா கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ ஹீரோயின் தானே ஒன்னா போகணும் பார்ட்டிக்கு, அதுக்கு பதிலாக நான் வந்து அவரு கூட போறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டோன்னே எலியானா பாக்குறா. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, இது மாதிரி நான் ஹீரோ கூட பார்ட்னரா வந்தேன்னா அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க அக்காவுக்கு ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா யாருன்னா அந்த மிரேல் பொண்ணு, ஹீரோவோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஹீரோயினி அந்த பொண்ணை நினைச்சுதான் பயந்துகிட்டே இருக்கா. இப்ப அந்த பொண்ணு அதை பத்தி தான் பேசுறா. இது மாதிரி நீங்க தான் வந்து இப்ப பிரின்சஸ் ஆக போறீங்க, அதனால இதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ அந்த ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. இப்போ மட்டும் திரும்பியும் எங்கள் அக்காவும் கிறிஸும் ஒன்றாயிட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாமே பழையபடி மாறிடும், அந்த யூ லவர்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை பற்றி தான் சொல்கிறான். இவ கேட்குறா, இது யூ லவர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இது மாதிரி அந்த யூ லவர்ஸ் கதை எப்படி இருக்கும்னா, கிறிஸ் இருக்கான அவனை பற்றின இதுவும் அந்த மிரேல் பொண்ணை பற்றின மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி பக்கத்து நாட்டை சேர்ந்த பிரின்ஸும் பிரின்சஸும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி அவங்க நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள் பிரின்ஸுக்கு ஒரு ஃபியான்ஸை குறுக்கில வந்துட்டாலாம். அவ வந்து பிரின்ஸை கூட்டிட்டு போக அந்த ஹீரோயினி பிரின்சஸை ஒரு வயசானவருக்கு கட்டி வச்சுட்டாங்களாம். இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பே உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கப்ப அப்பதான் அந்த யூல்ங்கிற அந்த மெய்டன் வந்தாங்களாம். பவர்ஃபுல்லான அந்த மெய்டன் வந்து இவங்களுக்காக ஒரு வழி அமைச்சு கொடுத்தாங்களாம். என்னன்னா, அங்கிட்ட அந்த பிரின்ஸை கூட்டிட்டு போனால ஃபியான்ஸே, அவளை அங்க கொண்டாங்க. அதாவது அவ அங்க கலியாயிட்டா. இங்க இந்த பிரின்சஸ் ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஓல்டு மேனையும் எலிமினேட் பண்ணிட்டாங்களாம். இப்ப இந்த பிரின்ஸுக்கும் பிரின்சஸுக்கும் இடையில யாருமே இல்லை. கடைசியா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களாம். ஹாப்பி என்டிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்ல வரான்னா, இந்த குறுக்கில இந்த ஃபியான்ஸே வந்து நம்ம ஹீரோயினி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது மாதிரி நீங்க மட்டும் இந்த பதவி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், எங்க அக்கா வந்து இந்த பதவியை கரெக்டா செய்வா, ஹீரோக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா, அதே மாதிரி ஹீரோக்கு வர போற மித்த ஒய்ஃபுகளையும் கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுப்பா, அதே மாதிரி ஒரு பிரின்சஸ்க்கான எல்லா டியூட்டியுமே அவ கரெக்டா செய்வா, ஹீரோக்கும் உதவியா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்ப குறுக்கில நிக்கிறது, அதனால அவங்க 2 பேருக்கும் குறுக்கில இல்லாம நீங்க விலகிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது வயசுக்கு ஏத்த மாதிரி பேசாம இவ்வளவு துமுறா பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி எதுவுமே சொல்லல. அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தா இவ சோகமா உட்காந்துருக்கா. அப்படியே புக்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இப்ப அவளுக்கு புக்கு படிக்கணும் கூட தோணலையா. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம தான் பிரின்ஸுக்கும் அந்த மிரேலுக்கும் இடையில வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. இல்ல நான் இதை வந்து பிரின்ஸ்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவரு ஆமான்னு ஒத்துக்கிட்டா என்ன பண்றது? நான் அவர் பக்கத்துல இருக்கணும், அவர் கூடயே இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அவர் கூட இருக்கிறதுக்கு ஒருத்தியா நான் என்னென்ன பண்ணணும்ட்டு எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா இருக்கா. அப்படியே நடந்து வந்துருக்கப்ப எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோ திரும்பி வந்துட்டாருப்பா, விருந்து நடக்கிறதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எலியானா இதை பாக்குறா. இங்க அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம எலியானா ஹீரோ பக்கம் தான் வந்திருக்கா. வந்துட்டு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான் எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க, என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு. அவளே அப்படியே இப்பதான் உணர்றா, ஐயோ எப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடிட்டே இருக்கப்ப ஒரு மரத்துல வேற முடி மாட்டிக்கும், அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த லேடி நைட் வராங்க. அவங்க வந்துட்டு முடியெல்லாம் எடுத்து விடுறாங்க. அப்படியே அழுத்திட்டு இருக்கா. சரி கவலைப்படாதீங்க, ஓடி வந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். அவன் வந்துட்டு கேட்குறான், இல்லையானா கொஞ்சம் நம்ம 2 பேரும் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆனா அந்த லேடி நைட் மறைச்சு நிக்கிறா. ஹீரோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ கொஞ்சம் தள்ளிப்போ, இலியானா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இலியானா சொல்லிடுறா, என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவும் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுக்கு கிளம்பிடுறான். ஹீரோ போறத சோகமா நின்றுட்டு இருக்கா. என்னமோ இந்த இலியானா சொல்ல வந்துட்டு என்னத்தையும் சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. இனிமேல் அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோடு அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.